நித்யா. நான் யோகா பிளஸ் ஜாயின் பண்ணி 3 மந்த் ஆகுது. நான் யோகா பிளஸ் சூஸ் பண்ணது வந்து ரொம்ப பிளஸ்டாக ஃபீல் பண்ணுறேன். பிகாஸ் Hi, it's been 5 months of journey in Yoga Bliss. ஹாய், நான் ஸ்ரீபவானி. நான் யோகா பிளஸ் ஃபேமிலியில் ஜாயின் பண்ணி ஒரு 10 மந்த்ஸ் ஆகிடுச்சு. ரொம்ப டவுனாக ஃபீல் பண்ணியிருந்தேன் போத் ஃபிசிக்கலி. ஆஃப்டர் ஜாயினிங் யோகா 2 monthஸில் ஐ ரெடியூஸ் 2 kg. அதுக்கப்புறம் வந்துட்டு டயட் ஃபாலோ பண்ணினேன். at the end of the diet 3 kg ரெடியூஸ் ஆச்சு. பண்ணுற வீடியோஸ்லாம் பார்த்துட்டு நானும் வீட்டில் ட்ரைலாம் பண்ணியிருக்கேன். பட் ஆனால் எனக்கு அந்த ஃப்ளெக்சிபிலிட்டி வரல. இப்போ வந்து 10 months ஆகிடுச்சு. ஸோ எனக்கு நல்ல ஃப்ளெக்சிபிலிட்டி இருக்குது. தேங்க்ஸ் டு நிஷாந்தி அக்கா கிடச்சதுனால எனக்கு யோகா பண்ண முடியுது. எனக்கு ரொம்ப ஸ்ட்ரெஸ் மைண்டாகவே இருந்துச்சுக்கா யோகா பண்ணுறதுக்கு முன்னாடி. ஸோ அது எனக்கு இப்போ இல்லை. ஸோ எனக்கே ஆச்சரியமாக இருக்குக்கா. ரொம்ப தேங்க்ஸ்க்கா. உங்கள்கிட்ட தான் சொல்லணும். நீங்களும் ரொம்ப காமாக எங்களுக்கு சொல்லிக் கொடுக்குறீங்க. ஆஸ் எ டயட்டிஷியனாகவும் சரி, யோகா டீச்சராகவும் சரி. ஸோ எனக்கு கிடைச்ச லக்கின்னு தான் சொல்லலாம். யோகா ப்ளஸில் ஜாயின் பண்ணது நான் கிடைச்ச பாக்கியம்க்கா. யோகா பண்ணி முடிச்ச உடனே நல்லா பிரிக்ஸா மைண்ட் ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். அண்ட் நான் யோகா பண்ணும்போது என்னோட பிளட் சர்க்குலேஷன்ஸ்லாம் எனக்கு நல்லாவே ஃபீல் ஆகும். She is a wonderful instructor, very dedicated and sincere in her work. And her personal care வந்து இருந்தது எல்லா கிளைண்ட்ஸ் மேலேயுமே. And it's really a bliss for every one of us to be a part of Yoga Bliss family. Thank you so much. ஸோ தேங்க்யூக்கா. டயட்டும் வந்து ரொம்ப பெஸ்ட் டயட்டாக நான் ஃபீல் பண்ணேன்க்கா. தேங்க்யூ ஸோ மச். நிஷாந்தி மேம் அப்ரோச், டீச்சிங்கு, அவங்களோட மோட்டிவேஷன் இதெல்லாம் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. என்னை வந்து யோகா பண்ணணும், நல்லா கற்றுக்கணும் அப்படின்ற தாட்ஸ் வந்து எனக்குள்ளவே வர ஆரம்பிச்சிடு. அதுக்கப்புறம் ஸ்ட்ரெஸ் வந்து எனக்கு கொஞ்சம் அதிகமாக இருந்தது. சின்ன விஷயத்துக்குலாம் கொஞ்சம் கோவப்படுவேன், கொள்ளுவேன். நான் யோகா ஜாயின் பண்ணி ஒரு 1 weekக்குள்ளேயே எனக்கு வந்து கொஞ்சம் சேஞ்சஸ்லாம் தெரிய ஆரம்பிச்சிது. ஒரு நாளும் வந்து கொஞ்சம் எனர்ஜெட்டிக்காக போக ஆரம்பிச்சிது. ஸோ அதனால் எனக்கு வந்து யோகா நம்ம டெய்லி பண்ணணும், யோகா கிளாஸ் எப்போ வரும் அப்படின்ற அளவுக்கு என்னோட இன்ட்ரெஸ்ட். நான் யோகா ஜாயின் பண்ணுறதுக்கு முன்னாடி எனக்கு வந்து யோகாவுக்கு முன்னாடி ஒரு 2 months வந்து இர்ரெகுலர் பீரியட்ஸ் இருந்தது. சரி, அப்போ தான் நான் வந்து டிசைட் பண்ணவே இல்லை, இப்படி விட்டால் ஹெல்த்தை பார்த்துக்கணும் நம்ம அப்படின்றதுக்காக யோகா நம்ம பண்ணி ஆகணும், ஜாயின் பண்ணணும்னு சொல்லிட்டு சர்ச் பண்ணும்போது தான் நான் யோகா சூஸ் பண்ணேன். ஆக்சுவலாக யோகா பண்ணி ஒரு நெக்ஸ்ட் மந்த்லேருந்து எனக்கு ஆஸ் யூஷுவல் ரெகுலர் பீரியட்ஸ் வந்துருச்சு. ஸோ நான் தேங்க்ஸ் சொல்லணும்னா யோகா பெஸ்ட் தேங்க்ஸ் சொல்லணும். தேங்க்யூ நிஷாந்தி மேம், தேங்க்யூ. ஹாய், ஐம் ருவனா. நான் எக்ஸாக்ட் 1 month பிஃபோர் நிஷாந்தி மேமோட யோகா பிளஸில் ஜாயின் பண்ணேன். நான் ஜாயின் பண்ண வித்தின் 1 monthலேயே எனக்கு வந்து நல்லாவே பாடியில் ஃப்ளெக்சிபிலிட்டி இம்ப்ரூவ் ஆகிருக்கு. அப்புறம் எனக்கு நிறைய ஹேர் ஃபால் இருந்தது. நான் யோகா பண்ண ஸ்டார்ட் பண்ண இந்த 1 monthலேயே எனக்கு வந்து ஹேர் ஃபால் நல்லாவே ரெடியூஸ் ஆகிருக்கு. என்னால் விசிபிளாக அதை ஃபீல் பண்ண முடியுது. அப்புறம் நிஷாந்தி மேம் பற்றி சொல்லணும்னா, நாங்கள் ஆன்லைன் கிளாஸ் தான் அட்டென்ட் பண்ணுறோம். ஈவன் இது ஆன்லைன் கிளாஸாக இருந்தாலும் மேம் வந்து எல்லாருக்கும் இண்டிவிஜுவலாக அட்டென்ஷன் கொடுப்பாங்க. நாங்கள் ஏதாவது ஒரு நியூ போஸ்ட் பண்ணும்போது ஏதாவது மிஸ்டேக் பண்ணணும், எல்லாருக்குமே போஸ்டர் கரெக்ஷன் வந்து சொல்லிக் கொடுப்பாங்க. இது இப்படி பண்ணக்கூடாது. தேங்க்ஸ் டு நிஷாந்தி மேம். நான் யோகா ஜாயின் பண்ணதுக்கப்புறம் தான் இதை கண்டினியூ பண்ணிகிட்டே இருக்கணுங்கிற ஒரு தாட் இருக்குது. இதை ஸ்டாப் பண்ணிடவே கூடாது, இது நல்ல லைஃப் லாங் இதை கண்டினியூ பண்ணணும் அப்படிங்கிற தாட் இருக்குது. தேங்க்யூ மேம்.